வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சூசி. இறைவன் ஞானவெளி மேய்பிரான் நனசித்தர் அவர்கள் அருளிய ஞான போதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உன்மானம். உன்மானம் எப்படி இருக்கும் பார்த்ததுண்டா? பதறுகிறாயே, மானம் போனால் உயிரே போனதென்ற அச்சம் உன்னை எப்படி பிடித்தது? ஏன் பிடித்தது? 4 பேர் மதிக்க வாழ முடியாத போது 4 பேர் சுமக்க கிடப்பது தப்பில்லை என்கிற உன் தத்துவம் சரியா? ஆம். அரண் இழுக்காது வாழும்போது யார் சிரிக்க கூடும்? அறம் காட்டும் வரம், அறம்தானே வரம், அதுதானே உரம். அறத்தை பேணி நட, அன்றாட வாழ்வில் அகமகிழ்ந்து வாழு. அடுத்தவர் நோக பாதை போடாதே, ஊரான் சொத்தை உனதாக்க நினைக்காதே. குத்தி காட்டி பேசுவது, குறை சொல்லி சிரிக்காதே. பொறாமை, கோபம், பேராசை போதும் போதும். இந்த பொல்லாத நோயை ஒட்டாமல் பார்த்துக்கொள். தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதே, பொய் புரட்டு செய்யாதே. கடின வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடாதே. உடற்கட்டை காட்டி ஊரை பணிய வைக்காதே. பகைத்து போராடி வீரமென்று கூவாதே. பிற உயிரை பறிக்கும் பாதகத்தை பலமென்று எண்ணி ஒரு நாளும் செய்யாதே. அடுத்தவருக்கு உடன் போகி அவர் பிரச்சனைக்கு நீ சண்டையிட்டு வீர சூரதனத்தை காட்ட ஆசைப்படாதே. அடுத்தவர் வழியில் வளர்வதில்லை உன் வீரம், காப்பதில் வேண்டும். உன் ஆண்மை நம்பிய பேருக்கு நல்லது செய்வதே. 4 பேரை அடித்து மிரட்டி பயப்பட வைப்பது பராக்கிரமம் அல்ல. சினத்தை அடக்கு, சிரஞ்சீவி ஆவாய். பலமிருந்தும் பணிந்து போகும் குணம்தான் மாவீரம். மனதில் வை, மானம் ஒழுக்கத்தில் இருக்கிறது. ஊர் விரும்பும் பண்பில் உன்னை உருவாக்கு. உலகிற்கு உதவ தயாராகு. கனிவு, கருணை, கட்டுப்பாடு என்று உன் மானம் உணர்ந்து இருந்தால் ஊரில் மதிப்பு நிறைந்திருக்கும். வாழ்வோம் வாழ்விப்போம்.